Hi friends, welcome to Kids Version World. இன்னைக்கு நம்ம வீடியோல Peplum டாப் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் தான் பார்க்க போறோம். அதுக்காக காட்டன் ஃபேப்ரிக் 1 மீட்டர் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். துணியை நாலா ஃபோல்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் இதனுடைய டாப் போர்ஷன் உடைய ஹைட் பாத்தீங்கன்னா 15 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணி இத லைன் போட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் தனியா. இது பாத்தீங்கன்னா டீனேஜ் கேர்ள்ஸ்க்கான மெஷர்மென்ட்ல தான் நான் கட் பண்றேன். 1 மீட்டர் ஃபேப்ரிக்ல அழகான டெப்ளம் டாப் வந்து நம்ம கட் பண்ண முடியும். இது ஸ்லீவ்லெஸ்ஸா நான் பண்றேன். நீங்க வேணும்னா ஸ்லீவ் அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ துணியை நாலா ஃபோல்ட் பண்ணிருக்கேன். இதுல நெக் வித் 2.5 இன்ச்சஸும் ஷோல்டர் 3 இன்ச்சஸும் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஆம்கோலுடைய ஹைட் 5.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிருக்கேன். இதை நான் ஒரு லைன் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா செஸ்ட் ரவுண்டு 7.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணுறேன். 1.5 இன்ச்சஸ் சீமிங்காக டோட்டல் செஸ்ட் ரவுண்டில் 4ஆல் டிவைட் பண்ணி மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ செஸ்ட் ரவுண்டை விட ஒரு 1/2 இன்ச் குறைவாக வந்து கீழே நான் மார்க் பண்ணிக்கிறேன். 7 இன்ச்சஸும் 1.5 இன்ச்சஸ் பார்த்தீங்கன்னா சீமிங்காகவும் நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகே, இதை லைன் போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு ஆம்கோலினுடைய அந்த ஹைட்டில் பாதி அளவு மார்க் பண்ணி அதிலிருந்து ஆம்கோலினுடைய ஷேப் நான் வரைஞ்சிக்கிறேன். இப்போது நெக்கினுடைய ஹைட் பார்த்தீங்கன்னா 5 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணி இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு இதில் நார்மல் ரவுண்ட் நெக் வந்து நான் வரைஞ்சிருக்கேன். இப்போ இதை நான் கட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ கட் பண்ணிட்டேன். இதில் பேக் சைட் பீஸ் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போது ஃப்ரண்ட் ஆம்கோலினுடைய பாருங்கள், இந்த உள்பக்கமாக ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு உள்பக்கமாக வரைஞ்சி ஆம்கோலில் பார்த்தீங்கன்னா உள்வெட்டு நான் வெட்டிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் நெக்கில் வந்து சின்னதாக ஒரு வீ கட் கொடுக்கலான்னு யோசித்தேன். ஸோ ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு மட்டும் இந்த மாதிரி வி ஷேப்பில் கட் பண்ணிக்கிறேன். ஓகே, பாருங்கள், இப்போ இது ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி நெக்லைன் கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா பேக் சைடு. ஓகே, நெக்ஸ்ட் இதனுடைய பாட்டம் வந்து துணியை 2ஆக ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். மீது இருக்கிற துணி இப்போ இந்த ஃபோல்டிங் சைடு என் பக்கம் இருக்குது. இந்த ஃபோல்டிங் சைடை இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் நான் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். துணியை 2ஆக மடித்து அதுக்கப்புறமா அதை ட்ரையாங்கிளாக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த டாப் போர்ஷனை இந்த மாதிரி பிளேஸ் பண்ணி கரெக்டான மெஷர்மெண்ட் வந்து நான் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஓப்பன் சைடில் பார்த்தீங்கன்னா 9.5 இன்ச்சஸ் இருக்குது. அதே 9.5 இன்ச்சஸ் பார்த்தீங்கன்னா இந்த கார்னர்லேருந்து வரா மாதிரி நான் வந்து மார்க் பண்ணிகிட்டே வரேன். பாருங்கள், இப்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஷேப் வந்து கிடைக்கும். இப்போது இதிலிருந்து கீழே நம்ம பாட்டம் உடைய ஹைட் மார்க் பண்ண போகிறோம். 12 இன்ச்சஸ் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம மேலே வரைஞ்சிருக்கிற அந்த லைனில் டேப்பை வச்சு 12 இன்ச்சஸ்க்கு கீழே மார்க் பண்ணிகிட்டே வரணும். ஓகே, இப்போ இதை நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மேலே இருக்கிற இந்த லைனையும் நான் கட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, இப்போ கட்டிங் வந்து முடிஞ்சது. இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த டாப் போர்ஷனில் நெக்லைன் வந்து ஃபினிஷ் பண்ணிக்க போகிறேன். இந்த நெக்லைனில் பார்த்தீங்கன்னா இந்த துணியில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி கேன்வாஷுக்கு பதிலாக துணியிலே கட் பண்ணியிருக்கேன். இதை இந்த டாப் போர்ஷனுடைய நெக்லைனில் நல்ல பக்கத்தில் இருக்கிற மாதிரி பிளேஸ் பண்ணி ஒரு தையல் போட்டுட்டே வரேன்.
ஓகே பாருங்கள், இப்போ இது வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா நாச்சஸ் போட்டு இதை திருப்பி விட்டுக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி இந்த துணி வந்து உள்பக்கத்தில் திருப்பிக்கலாம். திருப்பினதுக்கப்புறமா அந்த நெக்லைனுடைய அந்த ஓரத்தில் ஒரு தையல் போட்டுட்டே வரேன். அந்த வி கட் வந்து நம்ம கொடுத்துருப்போம் இல்லையா, அந்த இடத்துல கொஞ்சம் நல்லா எடுத்து விட்டுட்டு துணியை தையல் போட்டுக்கணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நெக்லைன் வந்து நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போது இந்த உள்பக்கமாக மீது இருக்கிற துணியை ஒரு ஃபோல்ட் பண்ணி ஒரு 1/2 இன்ச் கேப்பில் இன்னொரு தையல் போட்டுக்கோங்க இந்த மாதிரி. ஓகே, இதே மாதிரி பேக் சைடு நெக்லையும் ஒரு பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஒரு 1/2 இன்ச் கேப்பில் ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகே, பாருங்கள், இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆம்கோல் லைனில் இந்த மாதிரி கிராஸ் பீஸ் வந்து 1 இன்ச்சுக்கு, ஓகே 1 இன்ச் வித்துக்கு நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் கிராஸ் பீஸில். அதை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி இந்த டாப் போர்ஷனுடைய நல்ல பக்கத்தில் வச்சு ஒரு தையல் போட்டுக்கணும். இது வந்து நீங்கள் ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுன்னா இந்த மாதிரி கிராஸ் பீஸ் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஸ்லீவ்லெஸ் அப்படிங்கிறதுனால இந்த ரா எட்ஜஸ்லாம் வந்து ஃபினிஷ் பண்ணணும் இல்லையா, க்ளோஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து கிராஸ் பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். ஓகே, அதுக்கப்புறமா நாச்சஸ் போட்டுக்கிறேன். நாச்சஸ் போட்டதுக்கப்புறமா இந்த துணியை அப்படியே உள்பக்கமாக திருப்பி விட்டுக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு ஒரு தையல் போட்டுக்கிறேன். பாருங்கள், இதே மாதிரி இன்னொரு பக்கமும் ஆம்கோல் லைன் ஃபினிஷ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பாட்டம் போர்ஷன் இருக்கு இல்லையா, இதையும் டாப் போர்ஷனையும் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம், ஜாயின் பண்ண போகிறோம். பாருங்கள், இப்போ நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இப்போது இந்த டாப் போர்ஷனும் பாட்டம் போர்ஷனும் கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் நம்ம கட் பண்ணது கரெக்டுன்னு பார்த்தா தெரியும் நமக்கு. பாருங்கள், கரெக்டாக இருக்குது டாப் போர்ஷனும் பாட்டம் போர்ஷனும். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கணும். நான் வந்து இன்னொரு பக்கத்துலேயும் 2 ஜாயின் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு சைடு ஜாயின் பண்ணிக்கலாம். சைடில் பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச்சஸ் சீமிங்க்கு விட்டுருந்தோம் இல்லையா, அந்தளவுக்கு ஆம்கோல் லைன்லேருந்து நம்ம தையல் போட்டுகிட்டே வரலாம். பாருங்கள், இப்போ நான் ஆம்கோல் லைனில் தைக்க ஆரம்பிச்சிருக்கேன். இதிலிருந்து ஃபுல்லாகவே
தையல் போட்டுட்டே வரணும். இதே மாதிரி இன்னொரு பக்கத்துலேயும் சைடு ஜாயின் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ சைடு ஜாயின் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பாட்டம் வந்து ஃபோல்ட் பண்ணி டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். இது ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போது நம்ம 1 மீட்டர் ஃபேப்ரிக்கில் ரொம்பவே அழகான காட்டன் ஃபேப்ரிக்கில் ஒரு டெப்ளம் டாப் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கோம். டீனேஜ் கேர்ள்ஸ்க்கான மெஷர்மெண்ட்டில். இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பலோசோ பேண்ட்டு இல்லை ஸ்கர்ட் அந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.